நம்ம வெப்சைட்டுக்கு கஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை 2 டைப்பாக வந்து பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைப் வந்து நம்ம வெப் ஃபாண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது டைப் வந்து நம்ம ஃபாண்ட்டை மேனுவலாக டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வெப் ஃபாண்ட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெப் ஃபாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரௌசரை வந்து எடுத்துக்கங்க. நான் இப்போ இந்த ப்ரௌசரை ஃபுல் ஸ்க்ரீன் வந்து பண்ணிக்கிறேன். அந்த ப்ரௌசரில் கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஸோ fonts.google.com அப்படிங்கிற லிங்க் வந்து ஃபஸ்ட்டாக வரும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வந்து கூகுளோட அஃபிஷியல் பிளாட்ஃபார்ம். இதில் இருக்கிற எல்லா ஃபாண்ட்ஸுமே வந்து ஃப்ரீ தான். நம்ம எதை வேணாலும் டவுன்லோட் பண்ணி நம்மளோட வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம வெப்சைட்டுக்கு ஃபாண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸி ரீடபுளாக இருக்கிற சான்ஸ் செரிஃப் அப்படிங்கிற ஃபேமிலியில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரோபோட்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓப்பன் சான்ஸ், கூகுள் சான்ஸ், இந்த மாதிரி பார்க்கறதுக்கு க்ளீனாக ரீடபுளாக இருக்கிற எந்த ஃபாண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரோபோட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணோன்னா அடுத்து இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். இங்கே அந்த ஃபாண்ட்டுக்கான சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபாண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பேசிக்காக அந்த இடத்துல பார்க்கலாம். அண்ட் இங்கே சில கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்க்கறதுனாலும் இங்கே அந்த ஃபாண்ட்டுக்காக சில டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணுமா வேண்டாமான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஒரு ஃபாண்ட் வந்து வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே கெட் ஃபாண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஃபாண்ட்டை வெப் ஃபாண்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த கெட் எம்பர்ட் கோடு மேலே கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து வரும். ஸோ என்ன பிளாட்ஃபார்முக்காக நம்ம அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து வெப் லிங்க் தான் வந்து இருக்கும். ஸோ அதுலேயும் 2 ஆப்ஷன் வந்து இருக்கும். லிங்க்குங்கிற ஆப்ஷன் இருக்கும், அட் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த லிங்க் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லிங்க் எலமெண்ட்டை HTML ஃபைலில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிற லைனை நம்மளோட CSS ஃபைலில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ப்ரிஃபர்டு வந்து CSS ஃபைலில் ஆட் பண்ணிக்கிறதா. ஏன்னா ஃபாண்ட் ஃபேமிலி என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம CSS ஃபைலில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயே அந்த ஃபாண்ட்டுக்கான லிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த ஸ்டைல் எலமெண்ட் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க அட்டிலிருந்து இந்த செமிகோலன் வரைக்கும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணுற ஃபைலை வந்து எடுத்துக்கணும். இதில் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது CSSல இம்போர்ட் வந்து பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த இம்போர்ட் லைன்ஸ் எப்போவுமே டாப்பில் தான் வந்து இருக்கணும். ஸோ யூனிவர்சல் செலக்டருக்கு மேலே நான் இந்த இம்போர்ட்டை வந்து பேஸ்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கூகுள் ஃபாண்ட்ஸில் இருந்து ரோபோட்டோ அப்படிங்கிற ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கான வெயிட் வந்து 100 to 900 வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் டாபிக் பார்த்த போது நான் சொல்லியிருந்தேன் எல்லா ஃபாண்ட்டுக்கும் எல்லா வெயிட்டுமே வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம எடுத்துருக்க ரோபோட்டோ ஃபாண்ட்டுக்கு 100 to 900ன்னு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் வெயிட் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. அண்ட் ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலியில் அதை மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபாண்ட்டுக்கு எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா சேம் நம்ம ப்ரௌசர் எடுத்துகிட்டு அந்த பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே எந்த மாதிரி அதை இம்போர்ட் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்குமான ஃபாண்ட் ஃபேமிலி நேம் என்ன அண்ட் அந்த ஃபாண்ட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி சான்ஸ் செரிஃப் அண்ட் ஃபாண்ட்டோட நேம் வந்து ரோபோட்டோ. ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இங்கேருந்து இதை காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்மளோட என்டையர் பேஜுக்கு இந்த ஒரு ஃபாண்ட்டு தான் வந்து வரணும் அப்படின்னா அதை டைரெக்டாக யூனிவர்சல் செலக்டருக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் யூனிவர்சல் செலக்டருக்குள்ளே அதை பேஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இனி நம்ம வெப்பேஜ் ஃபுல்லாமே ஃபாண்ட் ஃபேமிலி ரோபோட்டோ சான்ஸ் செரிஃப் இதுக்காக வந்து லோட் ஆகும். இப்போ ப்ரௌசர் வந்து எடுத்துக்கலாம். ப்ரௌசர் எடுத்துகிட்டு நம்ம வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ இப்போ ரோபோட்டோ ஃபாண்ட்டுக்காக நம்ம வெப்சைட் வந்து லோட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு வெறும் ஒரு ஃபாண்ட்டை மட்டும் நம்ம வெப் ஃபாண்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எத்தனை வெப் ஃபாண்ட் வேணாலும் நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணிக்க முடியும். சேம் ஸ்டெப்ஸ் தான். ஃபாண்ட்ஸ் பேஜ் வந்துட்டு என்ன ஃபாண்ட் வேணுமோ மெயின் பேஜில் இருந்து அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எம்பர்டர் கோட் எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி வெப் ஃபாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறத எல்லா கம்பெனிஸும் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. நம்ம லேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வெப் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா வந்து பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். பட் ஒரு ப்ரொடக்ஷன் கிரேட் அப்ளிகேஷனை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வெப் ஃபாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுறத வந்து கம்பெனிஸ் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம வெப் ஃபாண்ட்ஸ்க்காக கனெக்ட் பண்ணுற இந்த லிங்கை வச்சு கூட கூகுள் வந்து நம்மளோட அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில கம்பெனிஸ் எல்லாம் வந்து யூரோப் கண்ட்ரீஸில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ அதனால்
ஸ்டாட்டிக் சைட்டுக்கு யூஸ் பண்ணலாம், பட் டைனாமிக் அப்ளிகேஷனுக்கு வந்து இதை ப்ரிஃபர்டாக யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் கூகுள் ஃபாண்ட்ஸில் இருக்கிற எந்த ஃபாண்ட்டை வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்காக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் சிஎஸ்எஸ் கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.